Taste the Daily. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் ரயிலில் ஏற முயன்ற இளைஞர் ரயிலுக்கும் நடைமேடைக்கும் இடையே சிக்கியதில் உடல் துண்டாகி உயிரிழந்தார். வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சாம் டேவிட் நேசகுமார் என்பவர் சென்னைக்கு செல்ல அரக்கோணம் ரயில் நிலையம் வந்தபோது அங்கு இரண்டாவது நடைமேடையில் நின்று கொண்டிருந்த ஏலகிரி விரைவு ரயில் கிளம்பியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவர் ரயிலில் ஏற முயன்ற போது எதிர்பாராத விதமாக வழுக்கியதில் ரயிலுக்கும் நடைமேடைக்கும் இடையே சிக்கி பலியானார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே மாங்குடியில் அடிபட்ட நிலையில் பறக்க முடியாமல் மயில் இருப்பது குறித்து அறிந்தும் பொன்முடி கட்டுப்பாட்டில் உள்ள வனத்துறை உரிய நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டியது. வளையப்பேட்டை நடுசாலை மாங்குடியில் 2 தினங்களுக்கு முன் சுதா என்பவர் வீட்டு வாசலில் மயங்கிய நிலையில் மயில் கிடந்தது. இதை கண்ட சுதா உடனே வனத்துறைக்கு தகவல் அளித்தார். ஆனால் 2 நாட்கள் ஆகியும் வனத்துறையினர் மயிலுக்கு எந்த ஒரு மருத்துவ உதவியும் செய்யவில்லை. தாங்கள் மருத்துவம் பார்த்தால் கடைசி விவசாயி திரைப்படம் போல் ஏதேனும் சிக்கல் வருமோ என அஞ்சும் பொதுமக்கள் தேசிய பறவையான மயிலுக்கே இந்த நிலையா என வேதனை தெரிவித்தனர். நடுசாலையில் நிறைய மயில் ஆனால் மேய்ஞ்சிருக்கு, எங்கள் கொல்லை சுற்றிலும் மேய்ஞ்சிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு மயில் மட்டும் கால் அடிபட்டு தானாக வீட்டுக்கு வந்துருச்சு. வந்து வெளியே துரத்திட்டா நாய் பிடிச்சிருமுன்னு பயந்துக்கிட்டு பறக்கவும் இல்லை அதில். அதனால் இப்போ நல்லா பாதுகாப்பு வனத்துறைக்கு சொன்னோம். சொல்லி இன்னும் வரைக்கும் ஒருத்தருமே வரல. திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்டம் பல்லடம் வடக்கு ஒன்றியம் சார்பில் முதலிப்பாளையத்தில் இளம் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளை கழகத்தில் சேர்ப்பது குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பூத் கமிட்டி அமைப்பது தொடர்பான இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு ஒன்றிய செயலாளர் கரைப்புதூர் நடராஜன் தலைமை வகித்தார். இந்நிகழ்வில் பொதுக்குழு உறுப்பினர் தண்ணீர் பந்தல் ப நடராஜன், ஒன்றிய இணைச் செயலாளர் மயூரி பிரியா நடராஜன், முன்னாள் ஊராட்சி கழக செயலாளர் கிருஷ்ணராஜ், கிளை கழக செயலாளர்கள் மற்றும் கிளை கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கரூரில் சிறுமூளை பாதிக்கப்பட்ட தனது மகனின் பராமரிப்பு செலவிற்கு உதவி செய்ய வேண்டுமென பெற்றோர் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கரியாஞ்செட்டி வலசு கிராமத்தைச் சேர்ந்த அரிவாசு என்பவர் 5 வருடங்களுக்கு முன்பு 10ஆம் வகுப்பு படிக்கும் போது மயங்கி விழுந்த நிலையில் பரிசோதித்த போது சிறுமூளை நரம்பு பாதிக்கப்பட்டதால் கோமா நிலைக்கு சென்றதாக கூறப்படுகிறது. தற்போது கோமா நிலையிலிருந்து திரும்பியுள்ள அவரை பராமரிக்க பெரும் தொகை செலவாவதால் தங்களுக்கு உதவித்தொகை வழங்க கோரி அவரது பெற்றோர் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். திருப்பூர் மாவட்டம் மூத்துக்குளியில் மேற்கு தெற்கு ரத வீதியில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. நிகழ்ச்சி முன்னாள் அமைச்சர் KC கருப்பண்ணன் மற்றும் பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்றது. அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாவட்ட கவுன்சிலர் சக்திவேல் ஏற்பாடு செய்திருந்தார். தொடர்ந்து அருகில் உள்ள கைத்தமலை வெற்றி வேலாயுத சுவாமி திருக்கோயிலில் அதிமுக பொதுச் செயலாளர் பெயரில் அர்ச்சனை செய்யப்பட்டது. அப்போது சட்டமன்ற உறுப்பினர் நிதியின் கீழ் நடைபெற்று வரும் கோயில் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணிகளை இருவரும் பார்வையிட்டனர். காஞ்சிபுரத்தில் நண்பர்களுக்கு திருமண அழைப்பிதழ் கொடுக்க 2 சக்கர வாகனத்தில் சென்ற பெண் தவறி கீழே விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. உளுந்தை கிராமத்தைச் சேர்ந்த மகேஸ்வரிக்கு அடுத்த மாதம் 2ஆம் தேதி திருமணம் நடைபெற இருந்த நிலையில் தன்னுடன் பணிபுரிந்தவர்களுக்கு திருமண அழைப்பிதழ் கொடுப்பதற்காக தன்னுடைய மாமாவுடன் 2 சக்கர வாகனத்தில் ஸ்ரீபெரும்புதூருக்கு சென்றார். அப்போது செல்லும் வழியில் வண்டியிலிருந்து நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் பலத்த காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சேலத்தில் கடன் தொல்லையால் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரிசிபாளையம் பகுதியைச் சேர்ந்த வெள்ளிப்பட்டறை உரிமையாளர் பால்ராஜ் என்பவர் பலரிடம் கடன் வாங்கி வட்டி அதிகமானதால் அதை திருப்பி வழங்க முடியாமல் சிரமப்பட்டுள்ளார். ஒரு கட்டத்தில் மனமுடைந்த அவர் தனது மனைவி ரேகா மற்றும் 11ஆம் வகுப்பு படித்து வந்த மகள் ஜனனி ஆகியோருடன் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். திருவாரூர் மாவட்டம் திருவாஞ்சியம் பகுதியில் சாதிச்சான்று வழங்க கோரி ஆதியன் பழங்குடியின பள்ளி மாணவ மாணவியர்கள் 2வது நாளாக பள்ளியை புறக்கணித்தனர். திருவாஞ்சியம் முடையார்குளம் பகுதியில் வசிக்கும் ஆதியன் பழங்குடியினத்தைச் சேர்ந்த 60 பேருக்கு மட்டும் சாதிச்சான்று வழங்கியுள்ள நிலையில் மற்றவர்களுக்கு வழங்கவில்லை. இந்த நிலையில் பிள்ளைகளின் மேல் படிப்புக்காக பெற்றோர்களின் சாதிச்சான்று தேவைப்படுவதால் அதனை வழங்க கோரி மாணவர்கள் திங்கட்கிழமை பள்ளியை புறக்கணித்த நிலையில் செவ்வாய்க்கிழமையும் பள்ளிக்கு செல்லவில்லை. சாதி சான்றிதழ்கள் வழங்கும் வரை குழந்தைகளை பள்ளிகளுக்கு அனுப்பப் போவதில்லை என பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர். நாங்கள் மறுபடியும் குழு போடணும், மறுபடியும் மீட்டிங் போடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்களே ஒழிய மற்றபடி ஒரு ஸ்டெப் எடுத்து இந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்தாச்சுப்பா கொடுத்த தொலைவுன்னு சொல்லி கொடுத்த பாடே கிடையாது. அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா எங்களுக்கு 17 சர்டிஃபிகேட் பேரண்ட்ஸுக்கு இப்போ ரெடியாக இருக்குது. எங்களுக்கு அங்கே அது ஆன்லைனில் எங்களுக்கு கொடுத்துட்டாங்கனாக்கா அதுக்கு அந்த எங்கள் குழந்தைங்கள பள்ளிக்கூடம் தாராளமாக அனுப்போம். இல்லைனாக்கா இது தொடர் போராட்டமாக எத்தனை மாதம் ஆனாலும் சரி எத்தனை ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் சந்திக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஆனால் பிள்ளைங்களை காலேஜுக்கு அனுப்புறதா
ஐடியாவே இல்லை எங்களுக்கு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் கடும் பனிப்பொழிவு காரணமாக அடுத்தடுத்து 4 வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் 5க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் பூந்தமல்லி நோக்கி சென்று கொண்டிருந்த கார் பெண்ணலூர் என்ற இடத்தில் சாலையில் இறந்து கிடந்த மாட்டின் மீது மோதி நிலை தடுமாறி சாலை தடுப்பில் மோதி நின்றது. பனிப்பொழிவு காரணமாக கார் இருப்பது தெரியாமல் பின்னால் வந்த தனியார் தொழிற்சாலை பேருந்துகளும் ஒரு லாரியும் அடுத்தடுத்து மோதிக்கொண்டன. இதில் காயமடைந்த 5க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் வருடத்திற்கு ஒருமுறை மட்டும் பூக்கும் ஆர்னமெண்டல் செர்ரி மலர் மரம் முழுவதும் பூத்து குலுங்குவதைக் கண்டு சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்தனர். குளிர்காலத்தை வரவேற்கும் விதமாக ஆர்னமெண்டல் செர்ரி மலர்கள் தற்போது பிரையன் பூங்காவில் உள்ள கண்ணாடி மாளிகை அருகே பூத்து குலுங்குகின்றது. ஆண்டு முழுவதும் இலைகளை மட்டும் கொண்டிருக்கும் இந்த மரம் தற்போது ரோஸ் நிறமாக மாறி காண்பவர் கண்களை கவர்ந்து வருகிறது. மரத்தில் மட்டுமே பூக்கக்கூடிய அரிய வகை பூவின் அழகை புகைப்படம் எடுத்து மக்கள் ரசித்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே 50 ஆண்டுகளாக அரசு நிலத்தில் வசிக்கும் மக்கள் பட்டா வழங்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். உப்புத்தமண்டரப்பள்ளி கிராமத்தில் வசிக்கும் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் ஏழை விவசாய தொழிலாளர்களான தங்களுக்கு சொந்த நிலம் இல்லாததால் அரசு நிலத்தில் வீடு கட்டி வாழ்ந்து வருவதாக குறிப்பிட்டு தங்களுக்கு பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர்.